அரசர் செகண்ட்ஸா மோதிபாயை தர்பாருக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார். நீங்கள் செல்லுங்கள். மோதிபாயை நான் அழைத்து வருகிறேன். மன்னிக்க வேண்டும், மோதிபாயை கையோடு அழைத்து வர வேண்டும் என்று ஷெகன்ஷா எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். எச்சரிக்கை! அரசர்களின் அரசர், முகலாய சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னர், இந்துஸ்தான் சாம்ராஜ்யத்தின் ஒரே ஒரு ஷயன்ஷா, வீராதி வீரரான பாட்ஷா ஜலாலுதீன் முகம்மது வந்து கொண்டிருக்கிறார். எனது அந்தப்புரத்தில் வேறு ஆண்மகன் நுழைவது சட்டப்படி தவறு என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்தும் உன்னை தேடி அங்கு ஒருவன் வந்தான். இது போய் அந்த மடலில் இறந்தவன் நீ அழைத்துதான் வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சபையில் இருக்கும் அனைவருக்கும் முன்பாக அந்த மடலை படியுங்கள். பிரியமான மோத்தி, என்னை மன்னித்துவிடு மோத்தி. இறுதியாக உன்னை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. நான் பிடிபட்டால் மரண தண்டனை கிடைக்கும் என்பதை அறிவேன். இங்கிருந்து தப்பிப்பதும் இயலாத காரியம் என்று தெரியும். அதனால் நான் விஷத்தை அறிந்துவிட்டேன். அப்பொழுதுதான் உன் மீது சந்தேகம் எழாது. சரி, நீ உன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள உனக்கு வாய்ப்பளிக்கிறேன். நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். எனக்கு அந்த நபரை தெரியாது. மடலில் ஏன் என் பேர் எழுதியுள்ளது என்று அதுவும் எனக்கு தெரியாது. நான் யாரையும் அந்த புறத்திற்கு அழைக்கவில்லை. நீ கூறுவதால் மட்டும் நிரபராதியாகி விட முடியாது மோத்தி. நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள உன்னிடம் சாட்சி இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம். தாங்கள் அனுமதித்தால் நான் மோதிபாயிடம் சற்று பேச வேண்டும். ஷெஹன்ஷா, மோதி, இது உன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. இதில் என்னுடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது. உனக்கு ஏதாவது நேர்ந்தால் என் வாழ்நாள் முழுவதும் நான் குற்ற உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் மோதி. மோதி, நீ என்னுடைய சேவகி அல்ல, என்னுடைய தோழி. உனக்கு பாதுகாப்பு அளிப்பது என்னுடைய கடமையாகும் மோதி. கோரு, என்னிடமிருந்து நீ என்ன மறைக்கின்றாய்? உனது ஜோதா மீது ஆணையாக கூறு. கூறு,
குருமூர்த்தி, உங்களிடம் உண்மை கூற விரும்புகிறேன் ஷெஹன்ஷா. ஒருவர் என்னை பின்தொடர்ந்து அந்த புறத்திற்கு வந்தது உண்மைதான். ஆனால் சமையல் அறையில் இறந்து கடந்தவர் அவர் அல்ல. நடந்தவற்றை நடந்தபடி கூறு. அந்த புறத்தில் உன்னை பின்தொடர்ந்து வந்தது யார்? ஆதம் கான் தான் என்னை துரத்தி வந்தார். யார் மீது குற்றம் சாட்டுகிறாய் என்று உனக்கு தெரியுமா? நான் கூறுவது உண்மைதான். அந்த புறத்தில் நுழைந்தது ஆதம் கான் தான் என்றால் ஏன் நேற்றே அந்த உண்மையை நீ கூறவில்லை? அது மட்டுமல்லாமல் உன்னை தவிர வேறு யாரும் அவரை பார்க்கவில்லை. இப்பொழுதே தாங்கள் சென்று ஷெஹன்ஷாவிடம் நடந்த அனைத்தையும் கூறிவிடுங்கள். அதன் பிறகும் கூட ஆதகம் கானின் நிழலை கூட தங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று நான் கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் இன்னொன்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகமாங்கா முகலாய சாம்ராஜ்யத்திற்கு மட்டுமே தலை வணங்குவாளே தவிர யாருடைய மிரட்டலுக்கும் தலை வணங்க மாட்டாள். கனவில் கூட என்னுடன் மோதும் தவறை செய்து விடாதே. பெரியம்மா, ஆதம் கானை நான் விசாரிக்க வேண்டும். அதனால் அவரை உடனடியாக தர்பாருக்கு அழைத்து வரச் சொல்லுங்கள். இடையூறுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. ஆதகம் கான் இப்பொழுது ஆக்ராவில் இல்லை. கடந்த 2 நாட்களாகவே அவன் ஆக்ராவில் இல்லை. மதுராவில் உள்ள புரட்சியாளர்களை அடக்குவதற்காக தாங்கள் தானே அவனை அங்கு அனுப்பி வைத்தீர்கள். உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. மதுராவில் சிலர் எனக்கு எதிராக புரட்சி செய்கிறார்களாம். நீ அங்கு சென்று முகலாயர்களுக்கு எதிராக யார் செயல் புரிகிறார்கள் என்பதை கண்டுபிடி. ஒருவேளை நேற்று ஆதகம் கான் அந்த புறத்தில் இருந்திருந்தால் இன்று மதுராவில் இருந்திருக்க முடியாது. தாங்கள் இந்த விஷயத்தை உடனடியாக தெரிந்து கொள்ளலாம். குதிரைப்படை வீரர்களை நான் இப்பொழுதே மதுராவிற்கு அனுப்புகிறேன். நாளை அந்தி சாய்வதற்குள் அவர்கள் திரும்பி விடுவார்கள். அப்பொழுது நமக்கு தெரிய வந்துவிடும் ஆதகம் கான் மதுராவில் இருக்கிறானா இல்லையா என்று. அதோடு அவன்தான் குற்றம் இழைத்தானா என்றும் தெரிந்துவிடும். அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் இப்பொழுது அனைவருக்கும் முன்பாக நான் சத்தியம் செய்கிறேன் ஷெஹன்ஷா, தாங்கள் அவனுக்கு தண்டனை வழங்குவதற்கு முன்பாகவே இந்த மகம் ஆங்கா தனது மகனின் தலையை கொய்து விடுவாள். ஆனால் ஒருவேளை ஆதகம் கான் மதுராவில் இருக்கும் பட்சத்தில் இது நிரூபணமாகிவிடும். பேகம் ஜோதாவின் இந்த தாசி என் பெயரை கெடுக்க பொய் கூறியிருக்கிறாள் என்று. நிச்சயமாக. உடனே அதிவேகமாக செல்லும் குதிரை படைகளை மதுராவிற்கு அனுப்புங்கள். தீர்ப்பு நாளை வரை ஒத்திவைக்கப்படுகிறது. அதுவரை மோதிபாய் சிறையில் இருக்க வேண்டும். இத்துடன் தர்பார் கலைகிறது. ஜலால் ஆதம் கானை மதுராவிற்கு செல்லும்படி இட்ட ஆணை மகாமங்காவிற்கு தெரிந்தமையால் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இரவோடு இரவாக ஆதமை மதுராவிற்கு அனுப்பி வைத்தாள். அரசியல் விவகாரங்களில் தலையிட முடியாது ஜோதா. மோதி நிரபராதி என்பதை நானும் நம்புகிறேன். ஆனால் இப்பொழுது நாளை விசாரணை முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அனைத்து சாட்சிகளும் மோதிபாய்க்கு எதிராக இருக்கிறது. அப்படி என்றால் தங்களை நிரபராதி என்று நிரூபிக்க முடியாதவர்கள் குற்றவாளி என்றுதான் கருதப்படுவார்களா? இல்லை,
ஆனால் யாருக்கு எதிராக சாட்சிகள் இருக்கிறதோ குற்றவாளிகள் என்று அவர்கள் கருதப்படுவார்கள். உனது வலி எனக்கு நன்றாக புரிகிறது ஜோதா. ஆனால் முகலாய சட்டங்களுக்கு புறம்பாக செல்லும் உரிமை இந்த அரசாங்கம் எனக்கு வழங்கவில்லை. இதற்கு அர்த்தம் நிரபராதிகள் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டுமா? இல்லை ஜோதா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஜலால் முழு விசாரணை மேற்கொண்டுதான் தீர்ப்பு வழங்குவான் என்று. நான் மோத்தியை ஒருமுறை சந்திக்க வேண்டும். விசாரணை கைதிகளை சந்திக்கும் உரிமை ஜலாலுக்கு பிறகு எனக்கு, அதன் பிறகு மகாமங்காவிற்குத்தான் இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு உதவ முடியாது ஜோதா. நான் கூறுவதை நம்பு ஜோதா. ஜலால் சட்டத்திட்டங்களை மீற மாட்டான். ஒருவேளை மோத்தி நிரபராதி என்றால் ஜலால் அவளுக்கு தண்டனை வழங்க மாட்டான். வணக்கம் சென்ஷா. முகலாய சாம்ராஜ்யத்தில் இதுவரை எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்பட்டதில்லை என்பதை நீ மறந்துவிடாதே மோத்தி. அதுவும் பெண்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு அதிக கவனம் எடுத்துக்கொள்ளப்படும். உண்மையை கூறுவதற்கு உனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. ஆதம் கான் மீது நீ சுமத்திய குற்றம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டால் உனக்கு மரண தண்டனை அளிக்கப்படும். நாளை தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பாக உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறேன். நீ கூறியது பொய் என்றால் அதை இப்பொழுதே என்னிடம் கூறிவிடு. உன் தண்டனையை நான் குறைத்து விடுவேன். தண்டனைக்கு நான் பயப்படவில்லை சென்ஷா. தங்களிடமிருந்த நியாயம் இறந்து விடுமோ என்றுதான் பயந்து கொண்டிருக்கிறேன். நான் உன் மீது காட்டும் இரக்கத்தை நீ பலவீனம் என்று நினைத்து விடாதே. ஆதம் கான் மீது நீ சுமத்திய குற்றம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டால் நாளைதான் உன் வாழ்வின் இறுதி நாள். பாட்ஷா அவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். தங்களின் கட்டளை நிறைவேற்றப்பட்டு விட்டது. சுபேதார் ஆதம் கான் அவர்கள் தற்பொழுது மதுராவில் தான் இருக்கிறார். தங்களின் கட்டளைப்படி அவர் புரட்சியாளர்களை அடக்கும் பணியில் தான் இருக்கிறார். அங்கிருக்கும் முகலாய அதிகாரிகள் இதை உறுதி செய்திருக்கிறார்கள். அனைவரையும் நான் தர்பாருக்கு அழைத்ததாக கூறுங்கள். ஆதம் கான் மதுராவில் தான் இருப்பதாக இப்பொழுது தகவல் கிடைத்தது. அப்படி என்றால் நேற்று இரவு அவர் இங்கு இல்லை. இறந்தவனுக்கும் மோத்திபாய்க்கும் தொடர்பு இருப்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. பெரியம்மா ஆதம் கான் மீது சுமத்தப்பட்ட குற்றம் பொய்யானது. அதனால் இவளுக்கு தண்டனை உறுதியாகிவிட்டது. அதனால் இவளின் தண்டனை அனைவருக்கும் பாடமாக இருக்கட்டும். இவளை உயிருடன் சமாதி கட்டுங்கள். சஹின்ஷாவின் தீர்ப்புகள் கல்வெட்டில் எழுதப்பட்டது போன்றது. யாராலும் அவர் தீர்ப்பை மாற்ற முடியாது. இந்த தீர்ப்பை சஹின்ஷாவை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது. என்னை மன்னித்து விடு ஜோதா. ஷெஹன்ஷாவின் தாயாக நான் இருந்தும் கூட இந்த விஷயத்தில் ஜலாலை என்னால் தடுக்க முடியாது.
இந்து தேசத்தின் சக்கரவர்த்தி, ஜகத்தை காத்தருளும் மாவீரன் நமது சக்கரவர்த்தி ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவது எங்களது வழக்கம். உனது இறுதி ஆசை என்ன? உங்களால் கொடுக்க முடிந்தது அனைத்தையும் நீங்கள் எனக்கு கொடுத்து விட்டீர்கள் ஷெஹன்ஷா. எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த கேள்வியை கேட்பது என்னுடைய வேலை அல்ல. நீ எனது பேகத்துடன் வந்திருப்பவள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நானே நேரில் வந்து கேட்டேன். உனக்கு இறுதி ஆசை எதுவும் இல்லை என்றால் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதா. நான் என் கடமையை பாதியிலேயே விட்டு செல்கிறேன். உங்களுக்கு துணையாகத்தான் நான் இங்கு வந்தேன். ஆனால் நான் பாதியிலேயே செல்கிறேன். மோதிக்கு பெரிய அநியாயத்தை இழைத்து விட்டார்கள். அனைத்தும் என் கண் முன் நடந்தும் என்னால் அதை தடுக்க முடியவில்லையே. பேகம் ஜோதா, தாங்கள் ஷெஹன்ஷாவினுடைய பேகம். தாங்கள் இவ்வாறு ஒரு சாதாரண தாசைக்காக ஒவ்வொருவரிடமும் சென்று இப்படி மன்றாடி கொண்டிருப்பது மிகவும் அவமானமாக இருக்கிறது. சாதாரண அடிமைக்கு இவ்வாறு உயிர் பிச்சை கேட்பது மிகவும் வருத்தமாக உள்ளது. யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் தங்களுக்கு உதவ முடியும். பேகம் ஜோதா, இறப்பது மிகவும் சுலபமானது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தின் வலியை அனுபவிப்பது என்பது மிகவும் கொடுமையானது. மோத்தியை நிற்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவற்றை எழுப்புவார்கள். மோத்திபாயின் மீது சிறிது சிறிதாக மரணம் படரத் தொடங்கும். முழுமையாக சுவற்றை எழுப்பிவிட்டால் உடனே மரணம் நிகழும் என்று அர்த்தமில்லை. புரிகிறதா? முதலில் அவளுக்கு சிறிது சிறிதாக மூச்சு திணறல் ஏற்படும். அதன் பிறகு நெஞ்சு அடைத்துவிடும். அவளுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும். ஆனால் 4 புறமும் இருட்டு இருட்டு மட்டும்தான். தங்களால் இதை கூற முடியாது. மோதிபாய் மூச்சு திணறி இறந்தாளா, இல்லை தாகத்தாலா, இல்லை பயத்தால் இறந்தாளா என்று எனக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் நம்பிக்கை இருக்கிறது ஜோதா. மோதிபாய் நிச்சயம் இறந்து விடுவாள். அவள் சிறிது சிறிதாக துடி துடித்து இறப்பாள். இது விஷம். மோதிபாய்க்காக. சுவர் எழுப்புவதற்கு முன்பாக கடைசி ஆசை என்னவென்று கேட்பார்கள். எனக்கு தெரிந்த வரையில் அவள் நிச்சயமாக தங்களைத்தான் பார்க்க வேண்டும் என்று கூறுவாள். அப்பொழுது இதை அவளுக்கு அளித்து விடுங்கள். பேகம் ஜோதா, இப்படி துடி துடித்து இறப்பதற்கு பதில் இந்த விஷத்தை குடித்துவிட்டு ஒரே நொடியில் இறப்பது எவ்வளவோ மேலென்று நினைக்கிறேன். தங்களுடைய நெருங்கிய தோழி அல்லவா? தங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்ன? ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? தாங்கள் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய வலியை தருகிறீர்கள்? உலகில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஜோதா. முதல் ரகம் எறும்பை பார்த்துவிட்டு போனால் போகட்டும் என்று விட்டு விடுவார்கள். அது திரும்பி வந்து மீண்டும் தங்களை கடிக்கும் என்று மறந்து விடுவார்கள். இரண்டாவது ரகம், அவர்கள் தான் எறும்பை பார்த்த அதே இடத்தில் அதை அடித்து கொன்று விடுவார்கள். ஏனென்றால் ஒருவேளை எறும்பை
விட்டுவிட்டால் அது தன்னை மீண்டும் கடிக்கும் என்று நினைப்பார்கள். நான் அந்த இரண்டாம் ரகம்தான். என்னுடைய வழியில் யாராவது குறுக்கிட வேண்டும் என்று கனவு கண்டால் கூட நான் அவர்களை மேலே அனுப்பிவிடுவேன். இந்த விஷயத்தை தாங்களும் தங்கள் உயிருள்ள வரை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது பேகம் ஜோதா.